ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 9 அருள்வாக்குகள் 32 தொடக்கம் 38 வரை. இன்றைய நற்செய்தியில் பேய் பிடித்து பேச்சிழந்த பேயை ஒருவனிடமிருந்து ஓட்டுகிறார். பரிசேயர் இதைக் கண்டு பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். நம்மை பார்த்து விமர்சிப்பவர்களுக்கு நம் பதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு இன்று நமக்கு நற்செய்தியில் கற்றுத்தருகிறார். 1. இயேசு பேச்சிழந்த ஊமை பேயை ஓட்டிவிட்டார். ஆனால் பேசும் பரிசேய பேய்களை ஓட்டவில்லை. அதே சமயத்தில் கண்டுகொள்ளவும் இல்லை. நமது நல்ல செயல்களை விமர்சிப்பவர்களின் வாயை மூட முடியாது. எனவே நமது காதுகளில் பஞ்சு வைத்தவர்களைப் போல கேட்டும் கேட்காத வண்ணம் செல்ல வேண்டும். 2. இயேசு தன்னை விமர்சித்தவர்களுக்கு கூறிய அழகான பதில் கூறாமை. சில கேள்விகளுக்கு பதில் கூறாமையே சரியான பதிலாக அமைகிறது. எனவே நம்மை விமர்சிப்பவர்களுக்கு அறிவார்ந்த முறையில் பதில் சொல்வதும் நேரத்தின் விரயம். ஏனென்றால் இயேசு செய்த இந்த புதுமையை பார்த்து மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்று கேட்ட பரிசேயர்களுக்கு பொறாமை உணர்ச்சி மேலிட்டது. எனவே எந்த ஒரு எதிர்மறை உணர்ச்சியிலும் கொதித்து கொண்டிருப்பவனிடம் அறிவு வேலை செய்யாது. எனவே அறிவார்ந்த முறையில் அவர்களிடம் பேசுவது நேரத்தின் விரயம். 3. விமர்சிப்பவர்கள் அடிமனதில் பயந்திருப்பவர்கள். இயேசு செய்த புதுமையை கண்டு வியப்பில் ஆழ்ந்த மக்கள் கூட்டத்தினர் நம்மை விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்து விடுவார்களோ என்ற பீதி பரிசேயர்களிடம் தொற்றிக்கொண்டது. எனவே நம்மை விமர்சிப்பவர்களும் ஒரு விதத்தில் நம்மை பார்த்து பயப்படுகின்றவர்களே. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கின்ற தமிழின் முதுமொழி இங்கே உண்மையாக்கப்படுகிறது. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து அரண்டதால்தான் இயேசுவை பார்த்து பேய் என்று விமர்சிக்கிறார்கள். அப்படி விமர்சிப்பவர்களுக்கு முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இயேசு இன்று நற்செய்தியில் நமக்கு கற்றுத்தருகிறார். வசனம் 35. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். பரிசேயர்களுடைய விமர்சனம் இயேசுவினுடைய செயலை நிறுத்தவில்லை. மாறாக தான் செய்து வந்த அதே வல்லச் செயல்களையும் நல்ல செயல்களையும் தொடர்ச்சியாக செய்வதிலேயே அவர் கவனம் செலுத்தினார். நாமும் அடுத்தவர்கள் நமது செயலை இப்படி விமர்சிக்கிறார்களே என்று எண்ணி அதை பற்றி வருத்தப்படக்கூடாது. மாறாக நாம் செய்து வந்த நல்ல பணிகளை சமூகத்தின் நலத்திற்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவனுடைய விமர்சனத்தை நம் இதயத்திற்கு செல்லாமல் வெல்ல வேண்டுமானால் நமது கவனம் முழுவதும் நாம் செய்யும் நல்ல செயல்களில் தொடர்ச்சியாக இன்னும் வல்லமையோடு வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நல்லது செய்யும் தலைவர்களை அங்கீகரிக்காத சமூகம் உருப்படுமா என்ற தொனியில்தான் இன்றைய நற்செய்தி நிறைவு பெறுகிறது. ஆயனில்லா ஆடுகளைப் போல அந்த மக்கள் கூட்டத்தினர் சோர்ந்து காணப்பட்டார்கள். நல்லது செய்பவர்களை குற்றப்படுத்தும் நோக்கத்துடன் இருக்கின்ற பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், லேவியர்கள், மூத்தவர்கள் இவர்கள் தங்கள் நலன், தங்கள் செல்வாக்கு, பணம் கொள்ளையடிப்பதில் கவனம் செலுத்தினார்கள். இயேசு தான் நல்லாயனாக இருப்பது போல அவர்களும் நல்லாயனாக இருக்க சொல்லால் அல்ல செயலால் செய்து காட்டுகிறார். எனவே விமர்சிப்பவர்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், பிறகு நாம் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு கற்றுத்தருகிறார். அதற்கு நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன்.